வணக்கம். குழந்தைகள் வளர்ப்பு பற்றின ஒரு வீடியோ தான் இது. போக்சோ பற்றி சொல்கிறேன் நான். போக்சோ அப்படின்னா ஒரு 18 வயசுக்குள்ள இருக்கிற குழந்தைய யாராவது பாலியல் சீண்டலோ அல்லது பாலியல் துன்புறுத்தலோ இருந்தாக்கா அது போக்சோ கீழே வந்துடும். அது மாதிரி பெண் குழந்தைகளை நம்ம எப்படி பாதுகாப்பாக வளர்க்கணும் இந்த சமுதாயத்தில் அப்படின்றது ஒவ்வொரு பேரண்ட்ஸும் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். நம்ம அந்த காலத்துலலாம் யாரையாவது ஒருத்தர்கிட்ட விட்டுட்டு நம்ம வேலையை பார்ப்போம், அது பாதுகாப்பாக இருக்கும். ஆனால் இன்றைய காலகட்டத்தில் ஒரு 3 வயசு பெண்ணுக்கு கூட பாதுகாப்பு இல்லை. அதனால் பெண் குழந்தைகளை யாரையும் நம்பி எங்கேயும் விடாமல் நமக்கு அப்பா அம்மா நம்ம உடன் பிறந்தவர்களை தவிர்த்து வேறு எவர்கிட்டையும் குழந்தைங்களை விட்டுட்டு போகக்கூடாது. ஏன்னா 18 வயசு வரைக்குமே அவங்க குழந்தைங்க தான், அவங்களுக்கு ஒன்றுமே தெரியாது. இந்த ஒன்றுமே தெரியாதுன்றதுனால தான் தெரிஞ்சவங்க விளையாடிட்டு போயிடுறாங்க. அதனால் குழந்தைகளை ரொம்ப பாதுகாப்பாக கவனமாக வளர்க்கணும். குழந்தைகளை வளர்ப்பதுன்றது ரொம்ப கடினமான விஷயம்தான். நல்லா வளர்த்துட்டோம் அப்படின்னா பிரச்சனை இல்லை. இது பெண் குழந்தைங்களுக்கு மட்டும்தானா அப்படின்லாம் இல்லை, ஆண் குழந்தைங்க கூட சரியாக வளர்க்கணும். இல்லைன்னா அது நமக்கு அடங்காமல் போயிடும், நம்ம வார்த்தையை மீறி போகும் வளர வளர. அதனால் ஆணோ பெண்ணோ தாய் தகப்பனுடைய அரவணைப்பில் வளர்கிற குழந்தைங்க என்றைக்குமே தீய வழியில் போகாதுங்க. அந்த குழந்தைங்களை கவனமாக வளர்த்துட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு 18 வயசுக்கு மேலே எந்த கார்டியன்ஸும் தேவைப்பட மாட்டாங்க, அவங்கள பார்த்துக்குவாங்க. அதனால் நாட்டில் பாருங்கள், இப்போ மயிலாடுதுறையில் 2 உயிர் போயிடுச்சு. அதுவுமே 2 குழந்தைங்க தான், 19 வயசு ஒன்று, 17 வயசு ஒன்று. இதெல்லாம் காதில் கேட்கும்போது ரொம்ப ஒரு மனசெல்லாம் வலிக்குது. எவ்வளோ கஷ்டப்பட்டு பாவம் 2 குழந்தைங்களும் ஒரே டைமில் உயிர் இழக்கிறாங்க அப்படின்னும் போது அதில் ஒவ்வொன்றதை தாண்டி ஒரு குழந்தைங்க அதுங்களுக்கு ஒன்றும் தெரியாது. இப்படி தான் நம்ம பார்க்கணும். ஒரு ஆண் பிள்ளையோ பெண் பிள்ளையோ பெற்றவங்களுடைய கடமை அந்த குழந்தைங்களை நல்லா படிக்க வச்சு நல்லா வளர்த்துடணும். இதுதான் என்னோடது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அடுத்தடுத்து இனி வீடியோங்களில் குழந்தைங்க வளர்க்குறத பற்றி நான் அதிகமாக பேசுவேன். ஃபாலோ பண்ணிக்கோங்க.